வணக்கம். என்றும் அன்புடன், என்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே சிவம். நான் 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 என்கிட்ட சாமியார் சொல்லுவார், நான்னு சொல்லக்கூடாது சாமி, சத்தியம்னு ஒரு நான் இருக்கு. நீ நினைக்கிற நான் இல்லை, நீ நினைக்கிற நான் இல்லை, இது சத்தியம்னு ஒரு நான் இருக்கு எல்லாருக்கும். அந்த சத்தியத்தை தெரியும் போது அவன் நான் தான் சொல்லுவான். அந்த சத்தியத்தை தெரியும் போது அவன் நான் தான் சொல்லுவான், நான் தான் சொல்லணும், அதுதான் சரி. அதை விட்டுட்டு நான்னு சொல்லக்கூடாது. அது உனக்கு உனக்கு சாமியாக இருக்குது, சாமிக்கு இல்லை. சாமி நான் தான் சொல்லும், சாமி நான் தான் சொல்லும். உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. எனக்கு 3 வயசும் 3 மாதம் கழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதுன்னு சொல்ல முடியுமா உன்னால்? நீ வேணால் வேட்டியை கட்டிக்கிட்டு 3 வயசு ஆகிட்டுன்னு சொல்லுவேன். அவளே கூப்பிட்டுட்டு 3 வயசு ஆகிட்டுன்னு சொல்லுவேன். கோயிலாக போயிட்டு 3 மாதம் ஆகிட்டுன்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் இருந்துட்டு 3 வயசு ஆகிட்டுப்பேன். இது அது இல்லை, இது அது இல்லை, இது வேறு. இது சதாசிவம், இது சதாசிவம். அந்த சதாசிவத்தை நான் தான் சொல்லுவேன். இந்த சதாசிவம் புரிஞ்சுக்கிடுங்க, பார்த்து விடுங்க. அதனால் நானை தேடி தான் அவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நானை தேடி தான் இந்த பூமிக்கு மனிதன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நானை கண்டுபிடிக்க முடியலை. விஞ்ஞானி வரைக்கும் போயிட்டான், விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் ஒத்துக்கிட்டான். என்ன ஒத்துக்கிட்டான்? ஞானியால் கண்டுபிடிக்க முடியும்ட்டான், ஞானியால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டான். எல்லோரும் உயரத்தில் இருக்கிய, இது ரொம்ப கீழே இருக்குது, இது ரொம்ப கீழே இருக்குது உங்களுக்கு. ஆனால் இது ரொம்ப உயரத்தில் இருக்குது, ஆனால் ரொம்ப கீழே இருக்குது பக்கத்தில். அதனால் உங்களுக்கு சீப்பாக தெரியுது, ஸ்மாராக தெரியுது, சீப்பாக தெரியுது. தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா தெரியாத ஒன்றை தான் தெரியும், தெரியாத ஒன்றை தெரியும். அதுதான் நான். அதனால் அந்த தெரியாததை தெரியறதுக்கு தான் வந்தோம். ஐயோ, என்னையா சொல்லு, தெரிஞ்சதையே பார்க்க முடியலை, தெரிஞ்சதையே பார்க்க முடியலை, நீ தெரியாததை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லியே எப்படி? அதுதான் அப்படி தான் அவன் கண்ணாமூச்சி விளையாட்டை வச்சுருக்கான். இந்த விளையாட்டில் ஜெயிக்கணும், இந்த விளையாட்டில் ஜெயித்தவன் நான் சொல்லுவேன். அது நீங்களும் அந்த விளையாட்டு பாருங்கள், அந்த விளையாட்டுக்கு தான் ஓடுதியா. விளையாட்டு தெரியாமல் வேறு எதாவது பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நானை தேடுறதுக்கு ஒழுக்கம் இருந்தால் போதும். ஒழுக்கம் இருக்கும் தான் ஒழுக்கம், உயிரினும் ஒன்றுப்படும். அதனால் அந்த இல்லாத ஒன்றை பிடிக்கிறதுக்கு தான் வந்தோம். அந்த இல்லாத ஒன்றை பிடிச்சிட்டா அதுக்கு பேர் நான். நான் தான் சொல்லுவேன். ஆமாம், நான் சொல்லாதன்னு நீ எனக்கு சொல்லித்தராது. நீ காய் வெட்டி உடுத்திட்டு வேறு ஏதாவது உடுத்தி விட்டு அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு எங்கேயாவது சுற்றிட்டு வந்துட்டு அந்த நானும் சொல்லுதுன்னு நினைக்காத. வேட்டி மாற்றினதில் இல்லை, வேட்டியை மாற்றுறதுலையோ எந்த கலரை மாற்றுறதுலையோனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நான் எனக்கு எல்லா கலரும் ஒன்று, எனக்கு எல்லா கலரும் ஒன்று. எந்த கலர் போடணும்னு டிசைன் யார் பண்ணணும்? நான் பண்ணணும். நான் சத்தியம் தெரிஞ்ச நான். ஆனால் நான் எனக்கு சொல்லித்தராங்க. நானை தெரிஞ்சுக்கிட்டோம்னா முயற்சி பண்ணுங்க. நானை தேடி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பிரச்சனையாக இருக்குது. நானை தேடாமல் விட்டுட்டோம். நானை தேடி போகணும். அந்த நானை தேடி எங்கே போகணும்? எங்கேயும் போக வேண்டாம், உங்களுக்குள்ளே தேடணும். ரொம்ப தூரம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைங்கத்தான் ஞானம் தேடும். உங்களுக்குள்ளே தான் தேடணும், உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய பொக்கிஷம். ஒவ்வொரு மனிதனும் அதிபயங்கரமான விசேஷம். ஆமாம்,
அதிபயங்கரமான விசேஷம் பண்ணுங்க. ஆனால் அவன் என்னென்னமோ பண்ணுவாங்க. என்ன பண்ணி சொல்ல வந்தாலும் அவனையும் குறை சொல்லலாமான்னு பார்க்காங்க. நம்ம என்ன செய்யும்? குறை சொல்லாது, யாரையுமே குறை சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஞானியை சொல்லி என்ன ஆயிரப்போகுது? ஞானியை சொல்லி ஒன்றும் நடக்காது. வேறு யாரையாவது நீங்கள் குறை சொன்னாலும் கூட உங்களுக்கு தான் நான் பேசி வச்சுருக்கேன். வேறு யாரையாவது ஒரு மனிதனை குறை சொன்னீங்கன்னா உங்களை தான் குறை சொல்லியோ. ஒரு பந்துங்கிறது ஒரு செவுத்தில் ஏறினா அந்த பந்து எப்படி இட்டேன்னு வருமோ அதே மாதிரி தான் உங்களோட நீங்கள் எதை போடுதீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வரும். அதனால் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நினைங்க. அடுத்தாக்கில் இதில் பயணம் பண்ணுங்க. பயணம் பண்ணணுன்னா பார்த்துக்கிட்டேவாது வாங்க. முதல்ல பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. அப்போ உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பழக பிடிக்கும். அதுக்கு பிறகு நான் தான். நீங்கள் யார்? நீங்களும் நான் தான். நீங்களும் அந்த நானை சத்தியம் நானை எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த சத்தியம் நானை எடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி நானும் சொல்லுவீங்க. ஆனால் நேர்மை, இது உண்மை. சத்தியத்தை சத்தியம் பேசியே ஆகணும். நான் இருக்கட்டும். மறுபடியும் நான் சொல்லுவேன், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கோ, சந்தோஷமாக இருக்கோ, கொண்டாட்டமாக இருக்கோ. அதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். வேறு எதுக்கும் வரலை. நிம்மதியை இழக்கக்கூடாது. சந்தோஷத்தை எடுத்துக்கணும். எங்கே சந்தோஷம் கிடைக்குன்னு தான் பார்க்கணும். வேறு என்னெல்லாம் கிடைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. அதே மாதிரி எங்கே சந்தோஷம் இருக்குது சரிவா? எனக்கு எதாவது சொல்லு, எனக்கு எதாவது காட்டு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. தெரியும்னு சொன்னார். நீ மட்டும் சொல்லுத, நான் தெரியும் தான் சொல்லணும். நீ தெரியும்னு சொல்லக்கூடாது. நீ சொன்னால் வாசல் அடைக்கலாம். தெரிஞ்சவன் தான் சொல்லணும் தெரியும். நான் அந்த கதவை திறந்து பார்த்துட்டேன். இந்த கதவை திறந்து பார்த்துட்டேன். அதனால் எனக்கு தெரியும். உனக்கு இந்த கதவே தெரியாது. அப்போ இந்த கதவை திறக்கணும். இந்த கதவை திறந்துட்டேன்னா தெரியும் நான் உள்ளே இருக்கேன். நான் இந்த கதவை திறந்தா உள்ளே இருக்கேன். அதனால் தெரியாதுன்னு சொல்லும்போது என்றும் மண்முடன் நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.